தெரியுமா, நீ அப்பப்போ உங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறப்பெல்லாம் நான் புடவை தான் எடுத்து மோந்து பார்த்துட்டு இருப்பேன். அப்போ அப்படியே அதில் ஒரு ஸ்மெல் வரும் பாரு, அந்த மயக்கத்திலே படுத்து தூங்கிடுவேன். பாசம்லாம் ரைட் தான் ரவி. இவ்வளவு பாசமா இருக்கே, ஆனா அந்த புடவை என்னது இல்ல. நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகி விட்டதே. வேற பக்கத்து விட்டு ஆயாது. ஏய் அதாட்டி உள்ள இரும்ப மூத்திர நாத்து அடிச்சது இல்ல சொல்லி தொலை வரவா எரும மாடி உள்ள மோந்து பார்த்துட்டு இருக்கானே. என்னடா நடக்குதுங்க? என்ன புடவை கையில வச்சுட்டு என்ன யோசிச்சுட்டு இருக்க? என்ன இந்த புடவை உண்டு தானே, அதான் எடுத்து இந்த ஃபீலிங்ஸ் பார்த்துட்டு இருக்க. புரியலையா உனக்கு? என்ன பாசண்டி இது? பாசமா? ஆமா. என்ன பாசம்? நீ இல்லாத நேரத்தில் இப்போ உருட்டுறம்பா, உன் புடவை தான் எனக்கு வந்து ஒரு பாதுகாப்பு, ஒரு ஃபீலு, ஏதோ நீ பக்கத்துலேயே இருக்கிற மாதிரி ஒரு அந்த ஒரு அஃபெக்ஷன். என்னடா சொல்ற? என்ன அப்படின்னா ஏன் இவ்ளோ ஃபீல் பண்ணிட்டு இருக்க? ஏன் ஃபீல் பண்ணக்கூடாதா? பண்ணலாம், பிரச்சனை இல்ல. அப்புறம் இவ்ளோ பாசமா என் மேல உனக்கு? என்ன திடீர்னு பாசம்? அது ஆரம்பத்துல இருந்து இருக்கு, நான் தான் அதை எஸ்டாப்லிஷ் பண்றது இல்ல. அதெல்லாம் இருக்கிறதா தெரியுமா, நீ அப்பப்போ உங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறப்பெல்லாம் நான் புடவை தான் எடுத்து மோந்து பார்த்துட்டு இருப்பேன். அப்போ அப்படியே அதில் ஒரு ஸ்மெல் வரும் பாரு, அந்த மயக்கத்திலே படுத்து தூங்கிடுவேன். சரி, என் புடவை எடுத்து நீ மோந்து பார்த்துட்டு. ஆமாம், எனக்கு தூக்கம் வரலன்னா தூக்கம் மாத்துறதுக்கு பதிலாக உன் புடவை மோந்து பார்த்தா அப்படியே ஸ்மெல்லு வந்து அந்த ஸ்மெல்லே தூங்கிடும். அவ்வளோ பாசம் தெரியுமா எனக்கு உன் மேலே. இல்லடா, உன்னை என்ன ஏதோன்னு நினைச்சேன் நானு. இவ்வளவு பாசமா என் மேல உனக்கு? ஏன் இருக்க கூடாதா? இருக்கலாம், ஆனா நீ இவ்வளவு பாசம் வச்சிருக்கன்னு எனக்கு தெரியாதே. இருக்கு, நான் தான் அதை உன்கிட்ட காட்டுறது கிடையாது. எப்ப பார்த்தாலும் என் கூட சண்டை தான் போட்டுட்டு இருப்ப, பிரச்சனை தான் பண்ற. நான் தான் உன் கூட எப்ப பாரு சண்டை போடுறேன், ஆனா நீ சமாதானமா போலாம்ல? சொல்லு. சமாதானமா போறது பிரச்சனை கிடையாது, நீ பேசுறது என்னால தாங்கிக்க முடியல, அதுதான். ஏய் இங்க பாரு. என்ன விடுன்றேன். என்ன சொல்லு. இந்த மாதிரி எல்லாம் பண்ணாத. சரி, நான் பண்ணல, ஆனா அது எனக்கு நீ இல்லாத நேரத்துல அந்த புடவை தான் எனக்கு எல்லாமே. யாரு துவைக்கிறது? அப்படியா? நீ இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் என் பக்கத்துல. இதுதான் நான் போத்தின்னு தூங்குவேன், கீழே பெட்ல போட்டு அது மேல படுத்துப்பேன். சரி, உன் பாசம்லாம் ரைட் தான் ரவி. இவ்வளவு பாசமா இருக்கே, ஆனா அந்த புடவை என்னது இல்ல. நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகி விட்டதே. வேற பக்கத்து விட்டு ஆயாது. ஏய் அதாட்டி உள்ள இரும்ப மூத்திர நாத்து அடிச்சது இல்ல சொல்லி தொலை வரவா எரும மாடி உள்ள மோந்து பார்த்துட்டு இருக்கானே. இப்பதான் நல்லா ஸ்மெல் வருது, உன் ஞாபகமா இருக்கு, உன் மேல பாசமா இருக்கு, உன் புடவை வச்சு. ஏன்னா ஒரு பொண்டாட்டி கட்டுற புடவை கூட உனக்கு தெரியாதாடா? இப்பெல்லாம் எந்த பொண்ணு புடவை கட்டுதுங்க, எல்லாம் நைட்டி போட்டு நாளையுதுங்க வீட்டுல. உன்னோட பாசம் லட்சணம்ட்டு இதுல பார்த்தாவே தெரியுது. தெரிகிறதா? பக்கத்து விட்டு ஆயா மேலதான் பாசம் வந்திருக்கு போல இது உனக்கு. எனக்கு தெரியாது சத்தியமா, அது ஓம் புடவை நினைச்சிட்டு இருக்கேன், இங்க விழுந்து கிடந்தது. இப்ப என்ன இப்போ? சூப்பர். அந்த ஆயா மேல கூட எனக்கு பாசம் தான். சொல்லு. இன்னாடி கொஞ்சம் கூட உனக்கு குச்சமே இல்ல. என்ன என் பாசத்தை காட்டுனாலும் நீங்க இப்படி பண்றீங்க. சரி, புடவையில காட்டலான்னு பார்த்தா அதுலயும் இப்படி ஆப்பு வைக்கிறீங்க, பக்கத்து விட்டு ஆயா புடவைன்ட்டு. ஆனா பேட் ஸ்மெல் அதுல. ஆமா, ஒரே யூரின் ஸ்மெல் அதுல ஹெவியா இருந்தது. சரி, நான் சாரி ராதா, நான் உன்னை வேற தப்பா நினைச்சிட்டேன், சாரி. என்ன தப்பா நினைச்சா? இல்ல அதுல பேட் ஸ்மெல். இருந்தாலும் சரி பரவாயில்ல, தாங்கிக்கலான்னு தான் மோந்து பார்த்துருந்தேன். ராஜா, நான் உனக்கு சொல்லிட்டேன், தப்பா நினைச்சிக்க மாட்டேன்ல. நம்ம ரெண்டு பேரும் ஒரே வீட்டுல இருக்கிறதுனால தான் அப்பப்ப சண்டை வருது. நீ என்ன பண்ண, என்னுடைய பழைய 2-3 ஜட்டிங்களை எடுத்துக்கிட்டு நீ உங்க வீட்டுக்கு போயிடு. நான் என்ன பண்றேன், உன்னுடைய புடவை எங்க மூந்து பாக்குறேன், நீ போய் அங்க என்னுடைய ஜட்டி மூந்து பார்த்தேன்னு வச்சுக்க.
நமக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அஃபெக்ஷன் வரும். அப்பதான் ஆமா எது ஆமா நாக்கு புடிச்ச ஜட்டியா நான் ஆமாண்டி. ஒரு படத்துல கூட ஹீரோ ஹீரோயின் பிரிஞ்சிருவாங்க. உடனே இவர் இங்க புடவை முந்து பார்ப்பாரு, அந்த அம்மா அவங்க சட்டையை முந்து பார்ப்பாங்க. பட் என் சட்டை வந்து வேஸ்ட், என்னுடைய 2-3 நாள் போட்ட ஜட்டி அங்க காயாம கிடக்கு, திருப்போ. அந்த ஆசை மட்டும் நினைக்காத ரவி, உன்னோட ஜட்டி எடுத்து நான் மோந்து பாப்பன்ட்டு கனவுல கூட நினைக்காத. அப்ப எனக்கும் என் மேல உனக்கு பாசமே இல்லையா? பாசெல்லாம் இருக்குதா, அது ஜட்டி மோந்து பார்த்து தான் பாசத்தை காட்டணும்னு அவசியம் இல்ல. அப்ப அந்த ஹீரோயின் பண்ணாங்கல்ல சட்டையை முந்து பார்த்து, அவங்க பண்றாங்க, நீ பண்ணுவியா? அது உண்மையான பாசம். அப்போ இது அப்ப நீ பண்றதுலாம் வேஷம் மாறாதா? நீ வேஷம் போடுறடா, நான் வேஷம் போடல. பார்த்தல நான் இது ஓன் படமா நினைச்சு தான் மோந்து பார்த்தேன்டி. எந்த அளவுக்கு பாசம் பாரு. அப்பவே எனக்கு ஒரு டவுட்டா இருந்தது, என்னடா இவ்வளவு கப்படி இது, இந்த பொண்ணு புடவை தானான்ட்டு. இந்த பொண்ணு புடவை அந்த ஆயா புடவையா? பரவாயில்ல, ஆயா மேலே எனக்கு நல்ல பாசமா இருக்க. இப்படியே மெயின்டைன் பண்ணு, நம்ம பிரியவே மாட்டோம். சரி, எப்போ போற நீ உங்க வீட்டுக்கு? எதுக்கு? ஏய், வேற யாரனா அவங்க எங்க கோச்சிட்டு எங்கயாவது போவாங்கடி. நீனா எங்கேயுமே உனக்கு கோமே வர மாட்டேது. உனக்கு எவ்வளவு காரி மூஞ்சி காரி துப்புனாலும் நீ போ எங்கயாவது. நாங்க போவோம், இங்கே பாய வச்சு கூட மல்லாக்க படுப்போம். உனக்கண்ணா நீ போயா முதல்ல. மாதிரி எங்கேயாவது தனித்தனியா இருந்தாதான்ப்பா ஒரு 2 பேருக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு ஏக்கம் வரும். நான் இங்க இருந்து பாடுறேன், நீ அங்க இருந்து பாடு. இன்னைக்கு புடவை வந்துச்சு, நாளைக்கு என்ன வரும்? பாவாடை வரும்னு நினைக்கிறேன். அநேகமா ஆயாது. நல்லா யோசிக்கிறேன். அங்க இருந்து பறந்து வந்து விழுந்திருக்கு போல இருக்கு. இது தெரியாம நான் வேற ஸ்மெல் பண்ணிட்டேன். அதை எடுத்து கொடுத்துற, நைஸா எடுத்து ஒளிச்சு வச்சுக்காத பீரோல. ஆயா கிட்ட இருந்து சுட்டு குடு, அந்த பாட்டியை கூப்பிட்டு. இந்நேரம் அதை நீ கட்டின்னு பரண்டு இருப்ப. நல்லா அவனோட ஸ்மெல் ஃபுல்லா உடம்புல ஒட்டி இருக்கும். அப்படிலாம் சொல்லாத ராதா. சரி, என்னைக்கு கிளம்புற நீ? எதுக்குடா? உங்க வீட்டுக்கு போ. செந்துருப்பு படத்துல மாதிரி ராம்கி மாதிரி நான் இங்க பாடுறேன், நீ ரோஸ் மாதிரி அங்க போய் பாடு. வாய்ப்பு இல்ல. அது எப்படின்னு தெரியலடி. படத்துல எல்லாம் ஹீரோ இங்க பண்ண அங்க கேக்குது, அந்த அம்மா அந்த ஊர்ல இருக்கும் 40 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் தள்ளி, இவர் இங்க பாடுவாரு அங்க கேக்குது. எப்படி? ஏன் திமுங்களா எப்படி? அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன், ஆனா எதுவும் வரமாட்டேன். இப்ப நான் பாடுறேன் பாரு, அப்படி பண்ண அவர் பாட்டு அங்க பாடுன்னு வச்சுக்கோ, உனக்கு அங்க கேக்குமா? தஞ்சாவூர்ல எப்படா கேக்கும்? அப்ப அவங்களுக்கு மட்டும் எப்படி கேக்குது தெரியல ரவி. போயிட்டு நீ புதுசா மைக்க வச்சு பண்ணாலே 1 மணிக்கு தான் கேட்கும். ஊர் திருவிழால அப்படி கத்துவோம் நாங்க மதுரையில. பக்கத்துல இருக்கிற கிராமத்துக்கு கேட்காது. ஆனா ராம்கி இங்க வச்சுக்கிட்டு மோளை வச்சு பாடுறாரு, நிரோஸ் அங்க ஃபீல் பண்ணுது. மூளையே மூளை ரவி. எனக்கு இருக்கிற அறிவுக்கு அமெரிக்காவில இருக்க வேண்டியவன்டா. சொல்லு. ரொம்ப கொட்டி கிடக்குது உனக்கு மூளை. அப்படியே தட்டு வச்சு வழிச்சு எடுக்கலாம். போடா, நல்லா எதனா சொல்ற பாரு. நான் மேல பாசத்தை காட்டினா அதை நீ அசிங்கப்படுத்துறல. பாசம் என்னன்னு நான் இப்பதான் பார்த்தனே. நான் என்ன ட்ரெஸ் போடுறேன், என்ன சாரி என்கிட்ட இருக்கு, எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்கல நீ. ஏன்னா சொல்லிட்டு போற உலகம் வந்து சேரு. ஏய் ஏய், இப்ப வரியா இல்லையா? இப்ப நீ போறியா இல்லையா உங்க வீட்டுக்கு? போக முடியாதுடா. போடி, அங்க போய் மோந்து பாரு எதையாவது. கருமத்தை நான் ஏன்டா மோந்து பாக்கணும்? நான் இங்க இருந்து மோந்து பாக்குறேன். போய் மோந்து பாக்குறதால நீதாடா. அப்ப வேற அந்த அம்மா என்ன பண்ணும், கறியை வறுத்து வறுத்து டிஃபன் பாக்ஸ்ல போட்டு போட்டு மேல வச்சிரும். அவர் சைடு யூஸ் பண்ணுவாரு. அந்த மாதிரி என்னைக்காவது எனக்கு ஒரு கறி வறுத்து டிஃபன் பாக்ஸ்ல மேல வச்சிருக்கியா? ஏன் எதுக்கு நான் வைக்கணும்? டிஃபன் பாக்ஸ்ல எல்லாம் படத்துல தான் பண்றீங்க தவிர நிஜத்துல ஒருத்தன் கூட வைக்கிற கறி கூட திருடி தின்னுறீங்க. ஆனா அந்த பொம்பளை பாரு டிஃபன் பாக்ஸ்ல போட்டு தனியா மேல வச்சிரும் புருஷனுக்குன்ட்டு. மேல வச்சா பரவாயில்லையே, நீ இருக்கிறதே ஃபுல்லா புடிங்கி சாப்பிடுறியே. நானே ஆமா, நானாவது புடிங்கி தான் சாப்பிடுறேன், நீ திருடி சாப்பிடுறியே. ஆமா, எனக்கு கொடுத்தாதானே. திருடி சாப்பிட்டாதான் கொஞ்சமா நான் படிக்க. ஐயோ, இந்த புடவை வேற டச் பண்ணி கூட்டு குடுடா. நீ குடு குடுத்து திருடிட்டேன்னு சொல்ல போறாங்க அப்புறம். குடு. எதெல்லாம் பாச காட்டணும்னு தெரியல, எப்படிலாம் நடிக்கிறான் பாரு.